இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பீஃப் வடை. இது பீஃப் உருண்டைன்னு சொல்லுவோம். இது வந்து ரசத்துக்கு, சாம்பார், பருப்பு இந்த மாதிரி வந்து சைட் டிஷ்ஷா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சில பேருக்கு கிரேவியா செஞ்சு சாப்பிட பிடிக்காது. சில பேருக்கு குழம்பா சாப்பிட பிடிக்காது. இந்த மாரி ஆளுங்கலாம் வந்து இந்த மாரி வடை செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது பீஃப்லயும் பண்ணலாம், மட்டன்லயும் பண்ணலாம், சிக்கன்லயும் பண்ணலாம். எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கேஜி கிட்ட பீஃப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, தண்ணி இல்லாம நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்த நல்லா குட்டி குட்டியா நறுக்கி போட்டு, ஒரு பச்சை மிளகா அதுவும் நறுக்கி போட்டு, மிளகு சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, வெறும் மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு, பெருங்காயத்தூளு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நல்லா வந்துட்டு செட் ஆகுற மாதிரி 3 முட்டை உடைச்சு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் ஊறுனா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ட்டு இல்ல. பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே தோசை கல்ல தான் பொரிப்பேன். நம்ம பொரிக்க சட்டிலையும் பொரிக்கலாம். அதுல நெறைய எண்ணெய் ஊத்துற மாரி இருக்கும். இதே வந்து தோசை கல்லு அப்டின்னா, தேவையான அளவு வந்து ஊத்துற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் ஊத்தி நல்லா சூடானதுக்கப்புறம், சின்ன சின்ன சைஸா போட்டு எடுத்தோம் அப்டின்னா, நல்லா வந்து பொரிஞ்சிரும். பெருசா போட்டோம் அப்டின்னா, உள்ளுக்குள்ள வேகாது. சின்னதா போட்டோம் அப்டின்னா, நல்லா சட்டுன்னு வெந்துரும். பீஃபே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வடை செஞ்சு குடுத்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்டின்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிட்டு, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.